பாண்டிய ஸ்டோர் நியூ பிரமோ எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு முத்துவேல் உள்ளவே இருப்பாங்க. சக்திவேல் இருந்துட்டு, "அண்ணே அந்த பாண்டி அவ்ளோ பேசுறான். அப்ப கூட வந்து நீ எனக்கு ஆதரவா நின்டு பேசவே மாட்டேல்லண்ணேன்றாங்க." "அண்ணே உனக்கு கொஞ்சம் கூட என் பையன பத்தின கவலை எதுவுமே இல்லண்ணேன்றாங்க. சும்மா பாசம் இருக்கிற மாதிரி, அக்கறை இருக்கிற மாதிரி நீ நடிச்சுக்கிட்ட மட்டும்தான் இருக்கே தவிர, ஆனா உண்மையான பாசம் இருக்கான்னு கேட்டா, அந்த உண்மையான பாசம் உன்கிட்ட இல்லவே இல்ல." அப்படின்றாங்க. "டேய் ஓவரா பேசிட்டு இருக்காதடான்றாங்க." "அண்ணே யாருண்ணே ஓவரா பேசிட்டு இருக்காங்க? நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தானே கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க." நானும் வந்து இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தேன். ஆனா இனிமேல் பொறுமையா இருக்க முடியாதுன்ட்டு மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சக்திவேல் முத்துவேல் கிட்ட எனக்கு சொத்தை பிரிச்சு குடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணா உங்களுக்கு எவ்வளவோ எனக்கு எவ்வளவோ அவ்வளோ சொத்தை பிரிச்சு குடுத்துட்டா நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன்றாங்க. சக்திவேல் அப்படி சொன்னதுமே அப்படி முத்துவேல் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் இருந்துட்டு, "டேய் சக்திவேல் என்னடா பேசிட்டு இருக்க? உண்மையா தான் சொல்றேன் அத்தா. சொத்தை பிரிச்சு குடுக்க சொல்லுங்க. எனக்கு இப்பவே சொத்து பிரிச்சுட்டா என் பாட்டுக்கு போயிடுவேன்." அப்படின்றாங்க. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி. அடுத்து என்ன நடக்க போகுதோ, அந்த குடும்பம் ஒண்ணா இருந்த குடும்பம் பிரிய போதா, அது அப்பத்த எப்படி தாங்கிக்க போறாங்கன்ட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.